பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் முருகனடியார் சேனலில் புதிய தொகுப்பாக விரத நீதி என்ற பகுதியை திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் அருளுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமனார் கரோகரா, கச்சியம்பேஸ்வரனார் கரோகரா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோ ஜயம் உதீரயேத். இதிஹாச புராணாப்யாம் வேதம் சௌபபிரம்மயேத். பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹ மாமயம் பிரதரிஷ்யதி. இந்த கோஷ்டியிலே கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதற்கணடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொடங்கி ஒரு 7 நாட்களுக்கு மகாபாரதத்திலிருந்து சில அரிய கருத்துக்களை அனுபவிப்பதற்காக கூடியுள்ளோம். அதை துவக்கி வைத்து பேசியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்நோக்கியிருக்கும் பலவிதமான ஆபத்துகளையாகட்டும், ஆன்மீக மற்றும் அறிவியல் வளர்ச்சிகளை பற்றியாகட்டும், அதற்கெல்லாம் பதில் நம்முடைய பாரத தேசத்தின் சனாதனமான வித்தையிலே உண்டு என்பதை பற்றியதாகட்டும் விரிவாக எடுத்துரைத்தார்கள். அதையே தொடர்ந்து நாம் மேற்கொண்டு சில கருத்துக்களை இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயமாக பார்க்கலாம். மகாபாரதம்ங்கிறது எல்லார் உள்ளத்திலேயும் எப்போதுமே நீங்காமல் இருப்பது. நம் தேசத்தில் 2 இதிகாசங்கள் உண்டு. ஒன்று ஸ்ரீ ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமனுடைய கதையை எடுத்துச் சொன்னது ராமாயணம் என்னும், பரத குலத்திலே தோன்றினவர்களான கௌரவர்கள், திருதராஷ்டிரனின் புத்திரர்கள், பாண்டுவின் புத்திரர்கள், இவர்களுக்கு எப்போதும் தோழனாக இருந்து நல்வழிப்படுத்திய கண்ணன் எம்பெருமான், இவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் சொன்னது மகாபாரதம். எந்த ஒரு நூலை நாம் ஆராயத் தொடங்கும் போதும் அந்த நூலினுடைய ஏற்றம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதை எழுதியவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வைபவம் யாதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நூலாலே சொல்லப்படும் கருத்து யாது என்று தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பிரபந்த வைலக்ஷண்யம், வக்திரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம் என்னும் 3 சொல்லுவார்கள். அந்த பிரபந்தம் செய்யப்பட்ட நூலுக்கு எது சிறப்பு, அதை எழுதியிருக்கிறவர் ஆர் இப்படின்னு சொல்லச்சேவே நமக்கு ஒரு கேள்விக்குறி பிறக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்ற மூலியம். அப்ப நூலே போருமே, எழுதினவர் இன்னார்னு நாம தெரிஞ்சுக்கணுமா என்று தோணும். இன்றைய நூல்களுக்கு நாம் கீழே பார்த்த வச்சனம் பொதுவாக உண்மையாக இருந்தாலும், இப்ப இன்னைக்கு இருக்கிற புஸ்தகங்களை நாம படிக்கிறதுக்கும் என்றோ எழுதப்பட்ட புத்தகங்களை படிக்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் படிப்போம், வச்சுடுவோம். ஆனால் அப்படியே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைய போகிறதாங்கிறது தெரியாது. ஆனால் நம்முடைய பாரத தேசத்து ரிஷிகளெல்லாம் எழுதி வைத்த நூல்கள், அதை பார்த்து உண்மை என்று ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வழிமுறைப்படுத்துகிறோம் இல்லையோ. அப்படின்னால் அவர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கணும், அதில் நம்பிக்கை வேணும். யார் சொன்னதை நாம் ஏற்றுப்போம்? நமக்கு ரொம்ப வேண்டியவனாக இருக்கணும், என்னுடைய நலனிலே விருப்பமுடையவனாக இருக்கணும், நெருங்கின உறவுக்காரராகவோ நண்பராகவோ இருக்க வேண்டும், அவர் உண்மையானவராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் நான் ஒருத்தர் சொன்னத்தையே ஏற்றுப்பேன். நம்ம வாழ்க்கையிலே ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறோம்னு வச்சுங்கோ, இப்போ எப்படி நடக்கலாம்ங்கிறத யாரை கேட்டு தெரிஞ்சுப்போம்? தாய் தகப்பனார் சொன்னால் தெரிஞ்சுப்போம், மனைவி கணவன் சொன்னால் தெரிஞ்சுப்போம், தாத்தா பாட்டியே இருந்து சொன்னார்கள்னா கேட்டுப்போம், நம்ம குரு சொன்னால் கேட்டுப்போம். ஏன்னா இவர்களிடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு நல்லதைத்தான் சொல்லுவார்கள், நம்ம திசை திருப்பிட மாட்டார்கள், தங்கள் ஒரு ஆதாயத்தை தேடிண்டு எனக்கு தப்பு வழி காட்டிவிட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கும் இல்லையோ. அந்த நம்பிக்கை இந்த நூலை எழுதினவரிடத்திலே வர வேண்டும். அவர்களுக்கு ஆப்த தமர்கள் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். ஆப்தன்னா ரொம்ப வேண்டியவன்,
சுகிருத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சௌஹார்தம், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு மனசால நினைக்கிறானோ இல்லையோ, அப்படி யார் நினைக்கிறானோ அவன் வார்த்தையை நம்ம தாராளமா நம்பலாம். ஏன்னா உலக இயலிலே நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நமக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிறது கஷ்டம். பெரியோர்கள் பல்லாண்டுகள் வாழ்ந்தவர்களோ இல்லையோ, இப்போ விஸ்வாமித்திரர் எத்தனையோ 1000 வருஷம் வாழ்ந்திருக்கார், வசிஷ்டர் 10,000 வருஷம் வாழ்ந்திருக்கார். நமக்கு இருக்கிற நாளே குறைச்சலாச்சே. இப்போ நம்ம அப்பப்போ ஆசைப்படுவோம், நமக்கு மட்டும் ஒரு 300 வயசு ஆயுஸ் இருந்ததுனால் எல்லா புஸ்தகத்தையும் படிச்சிருவோம் இல்லையோ. அப்படி இல்லையே. முதல் 20 வருஷம் 25 வருஷம் கல்வி கற்கல போயிடுறது, அப்புறம் ஒரு 15 வருஷம் குடும்ப பொறுப்புல போயிடுறது, 50க்கு பிற்பாடு சரி ஆன்மீகத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வரும். 60லேருந்தே புலன்கள்லாம் ஒத்துழைக்க மறுக்கிறது, 70-75க்கு அப்புறம் நகர முடியாங்கிறது. ஆக இப்படி இருக்கிறதுனாலே நமக்கே ஆயுசு நீளமா இருந்தா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ரிஷிகளுக்கு இந்த குறையே இல்லாமல் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கார்களோ இல்லையோ. ஆக பகவானுடைய அருளாலே ஆராய்ந்து 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 உலக மக்கள் அத்தனை பேரும் நன்னா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட நலன் விரும்பிகளாக எழுதி வைத்தார்கள். அதனால் அவர்கள் சொன்னதை நான் நம்ப வேண்டும். அந்த ரிஷி யாருங்கிற பெருமையை தெரிந்து கொண்டு தான் ஆகணும். ஆக நூல் எதுங்கிற பெருமை தெரியணும், எழுதினவர் நமக்கு எவ்வளவு வேண்டியவர் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த கிரந்தத்தாலே சொல்லப்பட்ட கருத்து யாது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மகாபாரதம் அப்படின்னு பேர் இருக்கும் இல்லையோ, வேதத்துக்கெல்லாம் 4 வேதங்களா பிரித்து சொல்லுகிறார்கள். பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவார்கள். மகாபாரதம்ங்கிறது 5வது வேதம். அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் பாருங்க. வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுல எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் இதை சுலபமா மகாபாரதத்தை தெரிஞ்சுடலாம். ஆனாலும் மகாபாரதம்ங்கிறது மகாபாரதம் ரொம்ப பெரியது. 18 பருவங்களோட கூட 1,25,000 ஸ்லோகம். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சியம்பை சொன்னார் கரோகரா. சரவண பவ